ப்ரைவேட் கம்பெனிஸ்லையும் பெண்கள் வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த மாதிரி வந்து கமிட்டி இருக்கிறது ஃபஸ்ட்டு தெரியணும். இன்டர்னல் கமிட்டி ஒன்று இருக்கிறது தெரியணும். ஸோ அந்த இன்டர்னல் கமிட்டி வந்து கவர்மெண்ட்டோட இதுதான். அதில் உள்ள மெம்பர்ஸ் கவர்மெண்ட்டோட அப்பாயின்மெண்ட்டில் தான் வரவங்க. ஸோ அவங்கள்ட்ட அப்ரோச் பண்ணணுங்கிறது வந்து அந்த அவேர்னஸ் கண்டிப்பாக வந்து வேலை பார்க்குற எல்லா பெண்கள் ஆண்கள் 2 பேர்த்துக்குமே. பணியிடத்தில் வந்து பெண்களுக்கு எதிராக இழைக்கப்படக்கூடிய பெண்கள் மட்டும் இல்லை, மற்ற எல்லாருக்குமே ஆண்களுக்குமே குற்றங்கள் இழைக்கப்படுது. ஸோ வேலை நிமித்தமாக வந்து அவங்களுக்கு வந்து வேலையை அதிகமாக வாங்குறது கூட வந்து குற்றம்தான், அந்த ஒர்க்கிங் ஹவர்ஸ்க்கு மேலே. இன்னொன்று வந்து ஏற்கனவே நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், பணியிடங்கள்னு இருக்கிறப்ப வந்து பெண்களுக்கு வந்து அந்த டைமிங் ஹவர்ஸ் ரொம்ப முக்கியம். பெண்களுக்கு வந்து அதிகமாக வேலை வாங்கக்கூடாது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அது மாதிரி எந்தெந்த காலகட்டத்திலலாம் லீவ் கொடுக்கணும் அதுவும் இருக்குது. அதெல்லாம் ஃபாலோ பண்ணலைன்னா அதை ஒரு இதாக நம்ம வந்து கம்ப்ளைண்ட் வந்து கலெக்டர்கிட்ட எடுத்துகிட்டு போகலாம். இன்னொன்று ஆமாம், அது வந்து பணியிடங்களில் வந்து பெண்களுக்கு வந்து என்னென்ன குற்றங்கள், அதாவது பெண்களுக்கு வந்து அந்த அவங்க சுகாதாரம் சம்மந்தப்பட்டது, அவங்கள ஹெல்த் சம்மந்தப்பட்டது, இதுக்கெல்லாம் வந்து அங்கே அதுக்கான இது இருக்கணும், வசதிகள் இருக்கணும். அது இல்லாத இதுலேயுமே வந்து கம்ப்ளைண்ட் கொண்டு போகலாம். கலெக்டர்கிட்ட கொடுப்பார். கலெக்டரேட்லேயே அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுவார் கலெக்டர். அதை அவங்க சால்வ் பண்ணிடுவாங்க. அது மாதிரி பெண்களுக்கு வந்து அந்த பணியிடத்தில் வந்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைகள்னு சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதாவது பாலியல் துன்புறுத்தல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறப்ப வந்து ஒரு கமிட்டி இருக்குது. அந்த கமிட்டி என்னென்னா ஜெண்டர் சென்சிட்டிவேஷன் அண்ட் இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டின்னு ஒன்று இருக்குது. எல்லா பணியிடத்துலையுமே இருக்கும். இல்லாட்டினா வந்து இப்போ எங்களுக்கு வந்து ஹைகோர்ட்டில் எல்லா ஹைகோர்ட்லேயுமே வந்து இந்த இன்டர்னல் கமிட்டி ஒன்று இருக்குது. ஸோ ஆல் ஓவர் இந்தியா இருக்குது. அதில் வந்து மெம்பர்ஸ் இருப்பாங்க, வாலண்டரிஸ் இருப்பாங்க. மெம்பர்ஸை நேரடியாக அணுக முடியாது, வாலண்டரிஸ் அணுகலாம். அவங்க வாலண்டரிஸ் என்ன பண்ணுவாங்க, உங்களுடைய குறைகள் என்ன மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்குது, என்ன மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கு வந்திருக்கு, என்ன மாதிரி குற்றங்கள் உங்களுக்கு நடந்திருக்கு அப்படிங்கிறத வந்து அந்த வாலண்டரிஸ் வந்து அப்சர்வ் பண்ணிட்டு அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் ரெடி பண்ணி அவங்க மற்ற இதெல்லாம் இது பண்ணுவாங்க. அதில் இன்டர்னல் கமிட்டியில் என்கொயரி எல்லாமே நடக்கும். கோர்ட் ப்ரொசீடிங் மாதிரியே தான் நடக்கும். ஆனால் இந்த விஷயம் என்னென்னா வெளியில் யாருக்கும் தெரியாது. ஸோ அது பேரே இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம், ஆண்களோ பெண்களோ பாதிக்கப்பட்ட பணியிடத்தில் அவங்களுக்கு ஏதாச்சும் ஹராஸ்மெண்ட்டோ ஏதோ ஒன்று நடக்குது, எல்லாத்தையுமே வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட்டாக கொண்டு போக முடியாது. அப்படிங்கும்போது இந்த கமிட்டி மூலமாக வந்து அதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். அந்த குற்றவாளின்னு தெரிய இவங்களே ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆகும். அது மூலமாக அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை கிடைக்கும். ஸோ அதுதான் அதுக்கு இப்போ வந்து விக்டிம் பாதிக்கப்பட்ட பெண்ணை வந்து அவங்க பேர் வந்து வெளியில் கொடுக்கக்கூடாது, வெளியில் இது பப்ளிஷ் பண்ணக்கூடாதுன்னு இப்போ வந்து ரீசெண்டாக வந்து நேரடியாக அந்த பொண்ணோட பேர் அந்த பொண்ணோட ஃபோட்டோவோ பேரோ வெளியில் வரக்கூடாதுன்னு சொல்லி சட்டங்கள்லாம் பாதுகாப்பு கொடுக்குது. அந்த விஷயத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குது. இந்த கமிட்டி மூலமாக வந்து என்னென்னா, கமிட்டி இருக்கிறது பெண்களுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ். ஏன்னா இந்த போய் என்னென்னாலும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க அப்படின்னு அந்த குற்றங்கள் குறையிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. குற்றங்கள் நடந்தாலும் தைரியமாக போய், அதாவது வெளியில் பேர் வராமல் அந்த இதுக்கான இதை நம்ம என்கொயரியை பார்த்துக்கலாம். ப்ரைவேட் கம்பெனிஸ்லையும் பெண்கள் வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த மாதிரி வந்து கமிட்டி இருக்கிறது ஃபஸ்ட்டு தெரியணும். இன்டர்னல் கமிட்டி ஒன்று இருக்கிறது தெரியணும். ஸோ அந்த இன்டர்னல் கமிட்டி வந்து கவர்மெண்ட்டோட இதுதான். அதில் உள்ள மெம்பர்ஸ் கவர்மெண்ட்டோட அப்பாயின்மெண்ட்டில் தான் வரவங்க. ஸோ அவங்கள்ட்ட அப்ரோச் பண்ணணுங்கிறது வந்து அந்த அவேர்னஸ் கண்டிப்பாக வந்து வேலை பார்க்குற எல்லா பெண்கள் ஆண்கள் 2 பேர்த்துக்குமே வந்து வேணும். இது இப்ப நம்ம வந்து ஜெண்டர் சென்சிட்டிவ் கமிட்டின்னு சொல்லிட்டோம். பட் இந்த கமிட்டியை எப்படி சர்ச் பண்றது, எப்படி அதுல கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றது அப்படின்னு நான் கேக்குறேன். அந்த கமிட்டில அதுதான் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றதுக்கு வந்து இப்ப ஆன்லைன்ல இருக்குதா என்னன்னு இல்ல, அந்த வாலண்டரிஸ் அவங்க இருப்பாங்க. அவங்க அப்ரோச் பண்ணோம்னா அந்த வாலண்டரிஸ் பேர்லாம் அந்த வெப்சைட்ல இருக்கும். வெப்சைட்ல இருக்கும். அந்த கமிட்டி பேர் இன்னும் ஒரு தடவை சொல்லுங்க. ஜெண்டர் சென்சிட்டிவேஷன் அண்ட் இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி. இந்த மாதிரி வந்து கூகுள்ல சர்ச் பண்ணலாம். அந்த எந்தெந்த இதுல இருக்குதோ அவங்க ஏரியால எங்க இருக்குதோ ஆபீஸ் இருக்குதோ அது ஃபோன் நம்பரும் அதுல இருக்கும். இப்ப என்னன்னா, இப்ப வந்து சட்டங்கள் வந்து பெண்களுக்கு எந்த அளவுக்குலாம் பாதுகாப்பு கொடுக்குது அப்படின்னு பார்த்தோம்னாலே, முதல்ல வந்து பெண்களுக்கு வந்து தற்பாதுகாப்பு ஒன்று வந்து ஃபிசிக்கலாக அவங்களே அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது. இன்னொன்று வந்து சட்டம் எந்த வகையில் பாதுகாப்பு கொடுக்குதுன்னா, அந்த தற்பாதுகாப்புக்காண்டி அவங்க எந்த வகையிலெல்லாம் அந்த அக்யூஸ்டை வந்து தடுக்கிறாங்களோ, அந்த
குற்றம் நடக்காமல் இருக்கிறதுக்காண்டி என்னென்ன வகையில் பண்ணுறாங்களோ அதில் இருந்தெல்லாம் இவங்களுக்கு வந்து தண்டனையிலேருந்து விலக்களிக்குது. ஸோ இப்போ ஒருத்தவங்க ஒரு பொண்ணை ரேப் பண்ண வரான், அவனை வந்து அந்த பொண்ணை அட்டாக் பண்ணி அவன் இறந்து போயிடறான். ஸோ அது மர்டருங்கிறதுக்குள்ளே வராது. இந்த பொண்ணு வந்து ப்ரீகாஷனரியாக இப்போ தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு மட்டும்தான் வந்து அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து கிளியர் பண்ணிட்டாலே போதும், சட்டம் அவங்களுக்கு விலக்களிக்குது, அந்த தண்டனையிலேருந்து விலக்களிக்குது, அதுக்கான தண்டனையிலேருந்து விலக்களிக்குது. இப்போ மேம் சொன்ன மாதிரி அந்த கமிட்டியை கூகுளில் சர்ச் பண்ணி உங்களுக்காக நான் காமிக்கிறேன். ஸோ தட் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இன்னும் நம்மளுக்கு தெளிவாக இருக்கும். எல்லாருக்கிட்டையும் இதை நம்ம ஷேரும் பண்ணலாம். பாருங்கள், இந்த மாதிரி லிஸ்ட் ஆஃப் வாலண்டியர்ஸ் GSICC அப்படின்னு சொல்லி நான் வந்து சர்ச் பண்ணியிருக்கேன். GSICC இஸ் நத்திங் பட் ஜென்ரல் சென்சிட்டைசேஷன் இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி, அதை தான் ஷார்ட் ஃபார்மில் போட்டிருக்கேன். ஸோ இப்போ வாலண்டியர்ஸ் லிஸ்ட் இருந்தால் தான் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண முடியும். ஸோ லிஸ்ட் ஆஃப் வாலண்டியர்ஸ்னு சர்ச் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் கீழே வந்து இந்த மாதிரி மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜெண்டர் சென்சிட்டைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் வந்து காமிக்குது. ஸோ நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த பேஜில் வந்து நீங்கள் ரைட் சைடில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் லிஸ்ட் ஆஃப் வாலண்டியர்ஸ் அப்படின்னு சொல்லி வருது. ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கும் வருது, மதுரை பெஞ்சுக்கும் வருது. இதில் நீங்கள் எந்த ஏரியாவில் வருவீங்களோ அதில் இருக்க லிஸ்ட் ஆஃப் வாலண்டியர்ஸ் லிஸ்ட்டை எடுத்து அவங்க ஃபோன் நம்பரும் அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் ஃபேஸ் பண்ணுற அந்த சேலஞ்சஸ், அந்த கம்ப்ளைண்ட்ஸை வந்து ரைஸ் பண்ணலாம். ஸோ இது எல்லாருக்கும் அவசியம் தெரிய வேண்டிய ஒரு மேண்டட்ரியான விஷயம். ஸோ உங்களுக்கு தெரிந்த உங்களோட சக தோழிகள், உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க, வேலை பார்க்கும் பெண்கள், உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா பெண்களுக்கும் இதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். எல்லா பெண்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இது நிச்சயமாக இருக்கும். தேங்க்யூ.